வணக்கம். 2 பீட்ரூட் தோல் நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் திருகல் 3 ஸ்பூன் அளவு, சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, சீரகம் 1 சிட்டிகை அளவு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுது. கடலெண்ணெய் 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம் ஒன்று, பெருங்காயம் 1 சிட்டிகை அளவு, பெருங்காயம் சேர்த்து லேசாக வதங்கினதும் மஞ்சள் பொடி 1 சிட்டிகை அளவு, சிகப்பு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கல் உப்பு தேவைக்கேற்ப நான் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். லேசாக எண்ணெயில் வதங்கினதும் நறுக்கின பீட்ரூட், காயில் எண்ணெய் போட்டு ஆகிற அளவு லேசாக வதங்கினதும் தண்ணி 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பத்து நிமிஷம் மூடி வேக வைக்கணும். இடையிடையே கலந்து விட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி சுருண்டு வரும்போது அரைச்ச தேங்காய் விழுது. தேங்காய் விழுது சேர்த்து கலந்து விட்டு ஈரப்பதம் வற்றி சுருண்டு வரும்போது இறக்கிடணும். தேங்காய் அரைக்கும் போது சோம்பு சீரகம் 2 சேர்த்து அரைச்சதுனால இந்த பீட்ரூட் பொரியல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த அளவு சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். பீட்ரூட் பொரியல் ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் எதோடலாம் சாப்பிட்லாம். வத்த குழம்போடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீட்ரூட் பொரியல் லஞ்ச் ஸ்பெஷல்.